+1 தேர்வில் 96.02% தேர்ச்சியுடன் கோவை மாவட்டம் முதலிடம் பிடித்திருக்கிறது. விவரங்களை வழங்குகிறார் நம்முடைய செய்தியாளர் பாண்டியராஜன். வணக்கம். இது பற்றிய கூடுதல் தகவலை சொல்லலாம். சற்று முன் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய மாணவர்களுக்கான தேர்வு முடிவுகள் வெளியாகக்கூடிய சூழலில் தமிழகத்தில் தேர்வு எழுதி இருக்கக்கூடிய மாவட்ட வாரியாக தேர்ச்சி விகிதம் வெளிவந்திருக்கிறது. குறிப்பாக கோயம்புத்தூர் மாவட்டம், அந்த கல்வி மாவட்டத்தில் இருந்து 96.02% என்ற தேர்ச்சி விகிதத்தில் தமிழகத்தில் முதலிடம் பிடித்த மாவட்டமாக பட்டியலில் இடம் பிடித்திருக்கிறது. ஈரோடு மாவட்டம் 95.56% தேர்ச்சியுடன் இரண்டாம் இடத்தை பிடித்திருக்கிறது. திருப்பூர் மாவட்டம் 95.23% தேர்ச்சி விகிதத்தை பெற்று மூன்றாம் இடத்தை பிடித்திருக்கிறது. கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அங்கு தேர்வு எழுதியிருக்கக்கூடிய மாணவர்களுடைய அந்த தேர்ச்சி விகிதம் என்பது 96.02% இருக்கிறது. ஈரோடு மாவட்டத்தில் 95.56% இருக்கிறது. திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 95.23% இருக்கிறது. அதற்கடுத்து விருதுநகரில் 95.06% மாணவர்களுடைய தேர்ச்சி விகிதம் இருக்கிறது. விருதுநகர்ல 94.06% என்கின்ற அளவில் அவருடைய தேர்ச்சி விகிதம் இருக்கிறது. 10 மற்றும் 12ஆம் வகுப்பு அந்த பொதுத் தேர்வுகள்ல மாநில அளவில் 2ஆம் இடம் எடுத்திருக்கக்கூடிய சிவகங்கை மாவட்டம் 94.57% தேர்ச்சியுடன் தற்பொழுது 7வது இடத்தில் இருந்திருக்கிறது. குறிப்பாக அந்த 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளிவந்த நிலையில் மாவட்ட அளவிலான அந்த தேர்ச்சி விகிதம் வெளியிடப்படும். தமிழகத்தில் மாவட்ட அளவில் அதிக தேர்ச்சி விகிதம் பெற்றிருக்கக்கூடிய அந்த மாவட்டங்கள் வரிசைப்படுத்தப்படும். அதில் 2வது இடத்தை தக்க வைத்துக் கொண்டிருந்த சிவகங்கை மாவட்டம் தற்பொழுது 7வது இடத்தை பிடித்திருக்கிறது. இந்த 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகளில் 94.57% தேர்ச்சி விகிதத்தை பெற்று 7வது இடத்தை பிடித்திருக்கிறது. வேலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அது 81.40% என்ற அளவில் கடைசி இடத்தில் உள்ளது. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகளின் போதும் வேலூர் மாவட்டத்தினுடைய அந்த தேர்ச்சி விகிதம் மிக குறைவாக இருந்தது. அந்த புள்ளிப்பட்டியலில் கடைசி இடத்தில் இருக்கக்கூடிய அந்த தகவல்களை நாம் கேட்டிருந்தோம். தற்பொழுது இந்த 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாகக்கூடிய வேலூர் மாவட்டத்தில் தேர்வு எழுதிய மாணாக்கர்களில் 81.40% என்ற அளவில் தான் அவருடைய தேர்ச்சி விகிதம் இருப்பதாக மூலமாக விவரங்கள் வெளியிட்டது. சற்று முன் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கான அந்த தேர்வு தமிழகத்தில் இருந்து தேர்வு எழுதிய மாணவர்களில் அன்றை விட தற்பொழுது மாணவர்களுடைய தேர்ச்சி விகிதம் அதிகரித்திருக்கிறது. மொத்தமாக தேர்வு எழுதிய மாணவர்களில் 7,39,539 தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். மாணவிகளின் தேர்வு எழுதிய 4,26,821 பேர் 4,04,143 பேர் தேர்ச்சி பெற்று 94.69% தேர்ச்சியை பதிவு செய்திருக்கிறார்கள். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் 87.26% தேர்ச்சியை பதிவு செய்திருக்கிறார்கள். மாணவர்களை விட 7.43% மாணவியர் அதிக அளவில் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். 12ஆம் வகுப்பு அந்த தேர்வு முடிவுகளின் போதுமே மாணவிகளுடைய தேர்ச்சி விகிதம் மாணவர்களுடைய அதிகமாக இருந்தது. தற்பொழுது 7.43% என்ற அளவில் 11ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகளில் மாணவர்களை விட மாணவிகள் அதிக அளவில் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். கடந்த ஆண்டில் நாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த 2023 மார்ச் மாதம் நடைபெற்ற அந்த பொதுத் தேர்வு முடிவில் தேர்வு எழுதிய மாணவர்கள் 90.93% பேர் தேர்ச்சி பெற்றிருந்தார்கள். ஆனால் இந்த ஆண்டு 91.17% பேர் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். அரசு பள்ளிகளிலிருந்து தேர்வு எழுதிய மாணவர்கள் 85.7%